சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சி நல்லையின் ஆசாரிப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பள்ளிகளுக்கு பூட்டு போட்டு ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த காலை உணவு வீணாகும் அவலநிலை ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் அரசு சொகுசு பேருந்து பாதியிலேயே நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரம் கயிறு கட்டி இழுத்துச் சென்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த பயணிகளை மாற்று பேருந்து மூலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சிறுமியின் மீது மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அதிவேகமாக வாகனங்கள் ஓட்டும் இளைஞர்கள் மீது ரோந்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 18வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் 2000 பேர் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இப்போட்டி குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் மாநில செயலாளர், இந்த போட்டிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் என தெரிவித்துள்ளார். நம்ம தான் துரோணாச்சாரிய பீரியட்ல, அர்ஜுனா பீரியட்ல எல்லாம் நம்பர் 1 வில்வித்தையில். ஆனா இது வரைக்கும் நம்ம ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கல. ஆனா முதல் ஒலிம்பிக் மெடல் எழுதி வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கும். எந்தவித ஐயம் இல்லை. புதுச்சேரி வேளாண் துறை இயக்குனர் அலுவலகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேளாண் துறை இயக்குனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா நடைபெறுவதையொட்டி திருக்கோயில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. இது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தனது இடத்தினை போலி ஆவணங்கள் மூலம் வேறொரு நபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததால் இடத்தின் உரிமையாளர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பழனியம்மாள் மற்றும் அஞ்சலாட்சி ஆகிய இருவரும் உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே வனப்பகுதி வளைவில் கவிழ்ந்த பென்சிங் கல் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தின் மீது ஆட்டோ மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்து 4 பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 பேர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி பேருந்து நிலையம் மற்றும் தெருக்களில் வீடுகளுக்கு முன்பு நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனங்களை கள்ளச்சாவி போட்டு திருடிச் சென்ற 3 பேரை தூத்துக்குடி மத்திய பாகம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருடப்பட்ட 11 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் சாயக்கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கோவை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சிறுமுகை பகுதியில் செயல்படும் சாயப்பட்டறைகளுக்கு சென்று ஆய்வு நடத்தியதுடன் ஆலைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.